ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியாக இருக்கும் மெய்யழகன் படத்திலிருந்து ட்ரெய்லரை படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர் காமெடி, கலாட்டா, எமோஷனல் எல்லாமே கலந்து ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் ட்ராமா ட்ரெய்லராக வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அரவிந்த் சாமி ஒரு சில காரணத்துக்காக அவரோட சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகியிருந்தாரு. வெளியூரில் செட்டில் ஆன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அவரோட சொந்த ஊருக்கு வராரு. அரவிந்த் சாமி எதுக்காக ஊரை விட்டு போனாரு, திரும்ப எதுக்காக அவரோட ஊருக்கு திரும்பி வராரு, இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படம் ஃபன் எலமெண்ட்ஸ் கலந்த டிராமா மூவியா இருக்க போகுதுன்னு தெரியுது. அரவிந்த் சாமியோட ஒய்ஃபா தேவதர்ஷினி இருக்காங்க, கார்த்தியோட ஒய்ஃபா ஸ்ரீதிவ்யா இருக்காங்க. கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன்ல இந்த படம் செம என்டர்டைன்மெண்டான படமா வரப்போகுது. இந்த ட்ரெய்லர்ல கோவிந்த வசந்தோட பின்னணி இசை ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் எமோஷனல் சீன்ஸ் வர இடத்துல உள்ள யாரோ இவன் யாரோ என்கிற சாங் கமலஹாசன் வாய்ஸ்ல அந்த சீனை இன்னும் எமோஷனலா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. இந்த படத்தை பிரேம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி மற்றும் த்ரீசா நடிப்பில் வெளியான 96 என்கிற சூப்பரான ரொமான்டிக் டிராமா மூவியை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சூர்யா மற்றும் ஜோதிகா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த மெய்யழகன் மூவி ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.